வணக்கம். நானும் என்னோட தோழிகளும் ஆடி மாதம்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பேசணும். ஒரு தோழி சொன்னால் ஆடி மாதம்னா காற்று ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னான். இன்னொரு தோழி சொன்னால் ஆடி மாதம்னா தள்ளுபடி ஞாபகம் வரும்னு சொன்னான். இன்னொரு தோழி ஆடி மாதம்னா அம்மனோட ஞாபகம் வரும்னு சொன்னான். ஆனால் எனக்கு ஆடி மாதம்னா அப்பா பையனோட பாசம் ஞாபகம் வரும். சித்தி மேலே வச்சிருக்க மரியாதை ஞாபகம் வரும். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் எனக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி தமிழர்களோட வீரமும் தமிழர்களோட அறிவும் எனக்கு ஞாபகம் வரும். இதுக்கும் ஆடி மாதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க தன்னை வளர்த்த சிற்றன்னைக்காண்டி இவங்க ஒரு கோவிலையே கட்டியிருக்காங்க. இவங்க பெண்களுக்கு அரசு உத்தியோகம் கொடுத்து அவங்கள அங்கீகரிச்சிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிறது 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆச்சரியமாக இருக்கா? இவங்க இந்தியா நிலப்பரப்பை விட அதிகமான நிலப்பரப்பை இவங்க ஆண்டிருக்காங்க. இவங்க தன் தந்தை மேலே வச்சிருக்க பாசத்தினால தன் தந்தைக்கு நிகராக தான் தன் தந்தையோட சாதனைக்கு நிகராக தான் சாதனை பண்ணியிருக்காங்களே தவிர அதை அழித்து அதை விட இன்னும் நிறைய சாதனை பண்ணலை. நான் இங்கே சாதனை அப்படின்னு சொல்கிறது அவங்க கெட்டின கோவிலை நான் சொல்கிறேன். இவங்க நாட்டு மேலேயும் மக்கள் மேலேயும் வச்சிருக்க அந்த அக்கறையினால இவங்க ஒரு தலைநகரத்தையே இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு வறட்சியான நிலத்தை கூட ஒரு தலைநகரமாக மாற்றுற அந்த திறமை இவங்க கிட்ட உண்டு. அந்த அந்த இடம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு தெரியுதா? கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்டத்தை வென்ற ராஜேந்திர சோழன் அவர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு ராஜேந்திர சோழனோட ஞாபகம் தான் வரும். ஏன்னா இவங்க ஆடி திருவாதிரையில் பிறந்திருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் ராஜேந்திர சோழனுடைய ஞாபகம் வந்தால் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி.